Praise God. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய கூடாரத்திற்கு நாம் மகிழ்ச்சியோடு, நாம் அவருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு அடியெடுத்து வைக்க வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நமக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் அவர் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். நான் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பவர், அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவர், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக தருபவர் நான் ஒருவர் மாத்திரமே. என்னை இன்று வேறொரு தெய்வம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நீங்களும் நானும் நாம் அனைவரும் குடும்பத்தோடு ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியோடு நாம் ஓடி வர வேண்டும். எத்தனை பேர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் உற்சாகத்தோடு முகத்தோடு ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஓடினால்தான் கர்த்தர் உங்கள் ஓட்டத்தை அவர் பார்த்துக் கொண்டு உங்களுடைய வேகத்தை அவர் சரி பார்த்து அந்த வேகத்தில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சோதனைகள் என்று ஆண்டவர் நமக்கு முன்பாகவே அவர் நம்மை சோதித்தறிபவர். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஏனோ தானே என்று கூப்பிடாமல் உற்சாகத்தோடு, ஒரே மனதோடு, ஒரே நோக்கத்தோடு, ஒரே சிந்தனையோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு கர்த்தர் இரட்டிப்பான காரியங்களை வாய்க்க பண்ணுபவர். அப்படியாக நாம் அனைவரும் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல், பசாசுடைய பிள்ளைகளாக வாழாமல், பசாசுடைய வழிகளில் நாம் சென்றாமல் உண்மையோடு நேர்மையோடு நாம் வாழ வேண்டும். நாம் செய்வது பிறருக்கு தெரியாமல் ஆண்டவருக்கு மாத்திரம் அது தெரியும். அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த நிலையிலும், எந்த கஷ்டங்களிலும், எந்த நோய் நொடிகளிலும், எந்த கவலை கண்ணீரிலும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பவர். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். சோதனைகள் தந்தாலும் கர்த்தர் அதற்குண்டான அந்த பிள்ளைத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 2 கொடுப்பார். ஒன்று, நம் தேவைகளை உடனுக்குடன் கொடுப்பவர் அவருடைய பிள்ளைகளுக்கு. இன்னொன்று, அந்த தேவைகளை நமக்கு சரியாக அமையவில்லை என்றால், சோதனைகள் அந்த நேரத்தில் இருந்தால் அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய அந்த பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரிடத்தில் கூப்பிடுங்கள். எனக்கு பரலோக பிதாவே, இதோ இந்த நாளை நாங்கள் அனைவரும் படைத்து வருகின்றோம். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் நீர் மாத்திரம் சந்திப்பவர். எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீர் மாத்திரம் சந்திப்பவர். எத்தனை அசுத்தாவிகள், பசாசுகள் எங்களுக்கு நெருங்கி வந்தாலும் நீர் இருக்க மட்டும் எங்களுக்கு ஒன்றும் நெருங்காது என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு பாருங்கள். எவ்வளவு பசாசுகள் நம்மிடத்தில் நெருங்கினாலும் அதிலிருந்து மீட்டு நம்மை ரட்சித்து அவருடைய கிருபையால் தாங்கி வழிநடத்துவார். அவருடைய ரத்த கோட்டையில் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல அவர் நம்மை காத்து வழிநடத்துபவர். அப்படியாக இந்த நாளில் நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஆலயத்தில், கூடாரத்தில் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானுங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்மிடத்தில்
வெளியே வைப்பார். யார்? ஆண்டவர். அந்த அசுத்த ஆவியை, அந்த பசாசனவனை நம்மிடத்திலிருந்து அப்பாலாய் போ சாத்தானே என்று நம்மிடத்திலிருந்து அந்த அக்னி ஜுவாலையில் எரி வைப்பார். அப்படியாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு பாருங்கள். பல கதைகளை பேசியிருக்கிறோம், பல பேர்களை பேசியிருக்கிறோம், பலருடைய வாழ்க்கையை நாம் எதிர்த்து அவர்கள் வாழ்க்கையில் நல்லா வாழக்கூடாது, நன்றாக இருக்கக்கூடாது என்று உள்ளத்துக்குள்ளே மனிதர்கள், பசாசுடைய மனிதர்கள், பசாசுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் சோதனைப்படுத்துவார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நம் தேவைகளை சந்திப்பவர், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுப்பவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய இரத்த கோட்டையில் நம்மை காத்து வழிநடத்துபவர். அவருடைய கிருபையால் தாங்கி வழிநடத்துபவர். அவருடைய வல்லமையினால், அற்புதங்களினால், ஆசீர்வாதத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்துபவர். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றால் நாம் கதவை தாளிட்டு ஆண்டவரிடத்தில் ஒருமனப்பட்டு மண்டியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பவர். அப்படியாக நாம் மற்றவர்களிடம் கருணையும் இரக்கமும் காண்பித்தால் தேவனுடைய அளவில்லாத தயை மழை போல நம்மேல் பொழியும் என்பது நிச்சயம். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதுடன் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தயங்காதிருங்கள். உங்கள் பிரயாசங்கள் அனைத்திற்கும் உரிய பலன்களை கர்த்தர் நிச்சயமாக திருப்பி தருவார். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மனதார உதவி செய்ய வேண்டும். மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்று நாம் உதவி செய்யக்கூடாது. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த தகுதியும் இல்லை. செய்யறதை விட செய்யாம இருக்கிறது நல்லது. அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே கடவுள் கர்த்தர் கைவிட மாட்டார். அப்படியாக நம் அனைவரும் இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். என் அன்புள்ள ஆண்டவரே, என்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பதற்கு இன்று தீர்மானம் செய்கிறேன். மற்றவர்கள் என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை குறித்து அக்கறை கொள்ள எனக்கு நீ ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். மற்றவர்களுக்கு ஒரு உதவும் கரமாக இருக்க எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். நான் பிறருக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நீ பிரதிபலன் அளிக்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு உதாரணமாக ஒரு வாழ்க்கையை நடத்த எனக்கு நீ கிருபையை தாரும் என்று நீங்களும் நானும் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் துதித்து ஆராதித்து மகிழ்ந்து அவரை நன்றியோடு பாடுவோமாக. Thank you.
ஆண்டவருடைய வார்த்தைகளை உன்றைத்து கவனித்து தெல்ல தெளிவாக நாம் அதை மீண்டுமாக வீட்டிற்கு போய் படித்து நாம் பயன்பெற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு வாரமாக இதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையில் மாத்திரம்தான் ஜீவன் உள்ளது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் அவர் ஒருவர் தாமே என்று நீங்கள் நாம் மனதார அவரை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அனைவரையும் இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு கிருபை தருகின்றார். அப்படியாக அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து பாடும் பொழுது உங்கள் தேவைகளை சந்திப்பவரான உங்களை அவருடைய கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் நம்மை. அப்படியாக இந்த நாளில் நம் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு மீண்டுமாக வீட்டில் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த வேதாகமத்தை பைபிளை நாம் எடுத்து படிக்கும் பொழுது அன்றன்ற நாளில் நம் தேவையை கர்த்தர் சந்திப்பார். இன்றைய நாளில் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலராகிய பவுல் எழுதிக் கொண்டிருக்கின்றார். 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் தமது சித்தம், அன்பு மற்றும் ஐக்கியத்தை அறிவித்திருக்கின்றார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நான் உன்னோட கூட நான் இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. உனக்கு யாரெல்லாம் தீங்கு செய்கின்றார்களோ, உனக்கு யாரெல்லாம் விரோதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, உனக்கு யாரெல்லாம் அசுத்த வார்த்தைகளை எடுத்துக் கொடுக்கின்றார்களோ, அது அனைத்தையும் உனக்கு ஒன்றும் நெருங்காது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். என்னுடைய பாதையில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய உலகத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பவுலுக்கு இதையை பவுலுக்கு சொல்கிறார். பவுலுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் எடுத்து சொல்கிறார். பவுலுக்கு எதிராகவும் அவன் கூறிய நற்செய்திக்கு எதிராகவும் வெறுப்பும் பலத்த எதிர்ப்பும் இருந்தென்பது தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார். பவுல் அடிகளார் அப்போஸ்தலராகிய பவுல் அந்த பட்டணத்தில் அவர் ஊழியத்தை நடத்தும் பொழுது அங்கே வெறுப்புகளும் பலத்த எதிர்ப்புகளும் இருந்தது உண்மை என்றார். தேவனுடைய உண்மையான ஊழியர்களிடத்தில் இதே உணர்வு பல தடவை ஏற்படுவது இயல்பே. ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்துகின்ற ஒவ்வொரு மனுஷனும் இந்த எதிர்ப்புகளும் தெளிவுகளும் வெறுப்புகளும் இருக்கின்றது என்று கர்த்தர் நமக்கு முன்பாகவே சீடர்களிடத்தில் சொல்லுகின்றார். 1 ராஜா 19ஆம் அதிகாரம் 4இல் வாசித்து பாருங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 15இல் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் தேவன் தமது ஊழியர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய இருதயங்களில் ஊக்கத்தை அவர் நம்மே ஒளிய செய்வார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் தேவன் தமது ஊழியர்களுக்கு உதவி செய்து அவருடைய இருதயங்களில் ஊக்கத்தை தருவார். ஆண்டவருடைய ஊழியத்தில் ஜனங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஆண்டவருடைய ஊழிய பிள்ளைகளுக்கு அவர் எந்த எதிர்ப்பு வந்தாலும், வெறுப்பு வந்தாலும், எது நேர்ந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு அவருடைய இருதயங்களில் ஊக்கத்தை தருகின்றார். அப்படியாக பவுலுக்கு அவர் ஊழியத்தை நடத்தும் பொழுது அந்த பட்டணத்திலே வெறுப்பும் எதிர்ப்பும் இருந்துகின்றன. அந்த நேரத்தில் பவுல் என்னுடைய ஊழியக்கார மகனுக்கு எது நேர்ந்தாலும் நான் அவனுடைய இருதயத்தில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருவேன் என்றார். அப்படியாக கர்த்தர் பவுலுக்கு தரிசனம்
வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மூன்றாவது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்து அவர் பவுலடியாளர்களுக்கு உறுதி பண்ணினார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஊழியம் செய்வது இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் என்று உங்களுக்கு அறிந்ததே. ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து பகிரும் பொழுது அந்த இடத்தில் அசுத்த கிரிகள், அசுத்த செயல்கள் நடக்கும். அப்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாகவே அந்த சீடர்களிடத்தில் பவுலடியாளருக்கு அவர் ஊழியத்தை நடக்கும் அந்த பட்டணத்திலே எதிர்ப்புகளும் சண்டைகளும் வெறுப்புகளும் நிறைய சூழ்ந்து கொண்டிருந்தனாம். ஆனாலும் கர்த்தர் பவுலடியாளருக்கு தரிசனமாகி, பவுலே பயப்படாதே, தொடர்ந்து என்னுடைய வார்த்தையை பேசு, மௌனமாயிராதே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன், உன்னுடைய பயத்திலிருந்து நான் விடுதலை கொடுப்பவன், உன்னுடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்ய ஊக்குவிப்பவன், நான் உன்னுடனே இருப்பேன் என்று அவர் பவுலடியாளருக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கின்றார். முதல் வாக்கு தத்தமாக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். தமக்கு சித்தமானவர்களை செய்யும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் சமீபமாயிருந்து அவரே காரியங்களை செய்வதை குறிக்கிறது. பவுலோடு இருக்கிறேன் என்று சொன்னது தேவனுடைய சமூகம் அவனோடு இருந்தது. அவனை பயத்திலிருந்து விடுவித்து அவனுடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தம் ஆசீர்வாதம் நிறைவேற தேவையான அனைத்து சமாதானத்தையும் உறுதியையும் கிடைக்க செய்தார். கர்த்தர் தன்னுடன் இருப்பது பவுலுக்கு மிகவும் நன்றாக தெரியும். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருப்பது அவருக்கு நன்றாக தெரியும். மனிதர்களுக்கு தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மீண்டும் தம் வாக்குத்தத்தை தேவன் உறுதி செய்வார். நம் தேவன் கட்டளை கொடுப்பவர் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்த நம்மை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனமாய் இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அப்படியாக மோசே எகிப்துக்கு திரும்பி போக பயந்த போது நான் உன்னுடனே இருப்பேன் என்று தேவன் கூறினார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். மோசேயின் மரணத்திற்கு பின் யோசுவா தலைமை பொறுப்பை ஏற்ற போது தேவன் அவனிடம் நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-9 வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு இயேசு இவ்வுலகத்திற்கு வந்ததின் நோக்கம் அவரது சித்தம் செய்யும் தமது பிள்ளைகளுக்கு தேவன் அவர்கள் அருகில் இருப்பதை உணர்த்துவதே என்று கூறினார். தெளிவாக அவருடைய வார்த்தையை புரிங்கள். மத்தேயு புதிய ஏற்பாட்டில் நியூ டெஸ்டமென்ட் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அவர் அருகில் இருப்பதை அவர் உணர்த்துகிறார். நாம் அதை உணர வேண்டும். ஊழியக்கார பிள்ளைகள், இயேசுவின் நாமம் இம்மானுவேல், தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர். அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்கிறீரே அப்பா. உங்களுடைய நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ இரட்டிப்பான காரியங்களை வாக்கி பண்ணுபவர். அப்படியாக நாம் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமம் இம்மானுவேல், தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். சீசர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இயேசு நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நம்மிலேயும் இருக்கின்றார் என்று அவருடைய
நாம் அவர்களுடைய சீசர்களால் இருக்க, அவருக்கு சாட்சியாய் இருக்க நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நாம் உலகத்திற்குள் பணி செய்கையில் கிறிஸ்துவும் நம்மோடு வருகின்றார். நாம் ஒருபோதும் தனியே இருப்பதில்லை. நாம் ஒருபோதும் தனியாக வாழ்வதில்லை. தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், மொழிக்காரர் பிள்ளைகளுக்கும் அவர் கூட இருக்கின்றார். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 வருடமாக 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த ஆண்டில் கர்த்தர் என்னோடு இந்த 4 வருடமாக என்னோடு கூட இருக்கின்றார். ஊழியக்கார பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுதான் பவுல் அடையாளம் சொல்லுகிறார். பவுலே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கின்றேன். உன் தேவைகளை எல்லாம் சந்தித்தவன் நான். எதை குறித்தும் நீ வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், மௌனமாய் இருக்க வேண்டாம். எழும்பி பிரகாசி, எழும்பி என் வார்த்தைகளை பிரசங்கி மக்களிடத்தில் என்று ஆண்டவர் பவுல் அடையாளருக்கு சொல்லுகிறார். அவர் பவுல் அடையாளருக்கு அந்த நாளில் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றன. அப்படியாக கர்த்தர் இந்த மார்க்கு நற்செய்தியும் சரி, மத்தேயும் சரி, அவருடைய வார்த்தைகள் தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் புறப்பட்டு போய் மார்க் என்பவர் நற்செய்தியை நூலை அறிவிக்கும் பொழுது, அவர்கள் ஒவ்வொரு பட்டணத்தில் பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய கூட இருந்து உங்களுக்கு கிரிகைகளை நடப்பித்து மனுஷர்களால் நடந்த அடையாளங்களினாலே உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்துவேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20 கரெக்டா படித்து பாருங்கள். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றவும் அதை மறுபடியும் உறுதிப்படுத்தவும் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல நாமும் கர்த்தருடைய அருளினை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலையை செய்யும் பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாய் உற்சாகத்தோடு அதை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கர்த்தர் மிகவும் தெல்ல தெளிவாக சொல்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அப்போஸ்தலர்களே 18ஆம் அதிகாரத்தில். இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கின்றன என்று நீங்களும் நான் படித்து தெளிவுபெற வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பவர், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திப்பவர், உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் இரட்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு மீட்டு உங்களை ரட்சித்து வாழ வைப்பவர். அப்படியாக இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஒளிய செய்வராக. இந்த நேரத்தில் நாம் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். காணிக்கை என்பது உள்ளத்தின் ஆனந்தத்திற்கு காணிக்கையை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் எந்த அளவிற்கு அந்த தசமத்தை காணிக்கையை கொடுக்கின்றீர்களோ, அந்த ஆஃபரை கொடுக்கின்றீர்களோ, அதையும் அந்த கையில் பார்த்து உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பவர். அப்படியான நேரத்தில் நாம் பாடல்களை பாடி அவரை நாம் துதிப்போமாக.
ஆண்டோடைய திட்டத்தில் பங்கு கொள்வோமாக. இது பொருள் இறைவனின் செம்மறி. இந்த காலைக்கு இறைவா நீ ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறது. இவ்வாறு உங்களுடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காலைக்கு மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகள் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் கண்ட இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு எழுப்பி மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பசாசான நம்மிடத்தில் நெருங்கி வந்தாலும் நம்மிடத்தில் அவர் நெருங்க விட மாட்டார். அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது, ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கிருபையால் நம்மை தாங்கி வழிநடத்துபவர். அப்படியாக இந்த நேரத்தில் நம் அனைவரும் அவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பாக்கியவான்களாக பாக்கியவாளியாக நாம் ஒருவனப்பட்டு இந்த திருவருந்தில் பங்கு கொள்வோமாக. கடைசியாக நாம் நன்றியோடு அவரை துதித்து பாடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு பெற்றுக்கொண்டோம். கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது சமூகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி இருக்கிறது. எங்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீ எங்களுக்கு வழங்கிய மகிமையான வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பிள்ளைகளாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் என்ற உமது நித்திய நோக்கத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். இது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவரே எங்களுக்கு. நீ இரக்கமும் மனதுருக்கமும் கொண்டவர், நிலையான அன்புடையவர். இன்று காலை நாங்கள் உம்மை தேடும் போது உமது பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். உமது குரலுக்கு செவி சாய்க்கவும், எங்கள் இருதயங்களில் மகிழ்ச்சியின் நிறைவை உணரவும் பொறுமையை எங்களுக்கு தாரும். பிதாவாகிய தேவனே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்கள் இருதயங்களை காத்துக் கொள்ளவும், எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாள எங்கள் விசுவாசத்தை கையாளவும் எங்களுக்கு உதவி தாரும். ஏனென்றால் நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த வாரத்தில் எங்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. எதிர்காலத்தை வைத்திருப்பவர் நீர்தான். எங்களுக்கு எது சிறந்தது, எது சிறந்தவை அல்ல என்பதை நீர் அறிவீர். எங்களுக்காக நீர் வைத்திருக்கும் இன்பங்களுக்காக காத்திருக்கவும், எங்கள் கவலையை விட்டுவிடவும், துன்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பொறுமையை தாரும் அப்பா. இன்றைய வேத வசனத்தில் பரிசுத்த பவுலுக்கு நீர் அளித்த உறுதிமொழியை படிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் உன்னுடனே கூட இருக்கிறோம். நீர் சொன்னால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு பொருந்தும் என்பதால் பிரபஞ்சத்தில் தேவனாகிய நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்போதும் எங்கள் பக்கத்தில் நீர் இருக்கின்றேன். இயேசுவின் அருமையான ஸ்தோத்திரிக்கப்பட்ட உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு நீர் கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனல்
பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்தை பொழியச் செய்வாராக.